குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையினுடைய பேரழிவு எப்படிலாம் இருக்குது, சுற்றுச்சூழல் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல வந்து அதனை பற்றிய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தணும், எதன் மூலியமாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம எதில் நம்ம வந்து எது மூலியமாக நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் வந்து டிவி சேனல்ஸில் வந்து டிவியில் வந்து நம்ம நியூஸ் பார்க்குற மூலிமா என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுது, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா தான் வந்து எல்லாமே உலகத்தில் என்னென்ன நடக்குது, என்ன எது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? நம்மளால் எதுவுமே அது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா அதை பற்றிய விழிப்புணர்வு ஃபஸ்ட் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அந்த விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய பாடத்திட்டத்தில் நம்ம கொண்டு வரலாம் இல்லைங்களா? பாடத்திட்டத்தில் கொண்டு வரும்போது இயற்கை சுற்றுச்சூழலை வந்து எப்படி பாதுகாக்கணும், அதனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுது, அது பாதுகாக்காட்டி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லேருந்து நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ சுற்றுச்சூழல் கல்வியினுடைய நன்மைகள் தீமைகள் என்ன, சுற்றுச்சூழல் கல்வி ஏன் அவசியம், அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைகளுடைய பாடத்திட்டத்தில் நம்ம கொண்டு வரும்போது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? ஸோ அது போக அதை பற்றி சொல்லலாம். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒன்றை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழிற்சாலையே இருக்குது, அந்த தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்க, ஏதாவது ஒரு 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 கொரீஸ் இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு சக ஊழியர்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து அந்த மாதிரி முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளிகள் வந்து அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமா மூலிமா இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அன்பே சிவம் படத்தில் வந்து கமலஹாசன் சார் வந்து நிறையா ட்ராமா போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க மக்களிடையே. முதலாளிக்கும் தொழிலாளர்களை வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராமா மூலிமா வந்து நம்ம அந்த இயற்கை எப்படி பாதுகாக்கணும், இயற்கையினால நம்மளுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது, நம்மளோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி அது மூலிமா நம்ம ஏற்படுத்தலாம் இல்லைங்களா? அடுத்தது சமூக ஊடகங்கள் மூலிமா நம்ம ஏற்படுத்தலாம். சோசியல் மீடியா இப்போ நிறையா குழந்தைங்க கூட வந்துட்டு எல்லாம் ஃபோன் எடுத்தாலே நம்மளை விட அவங்க ஜாஸ்தியாக அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியாததெல்லாம் குழந்தைங்க வந்து கற்றுருக்காங்க, அவங்களுக்கு அது டக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். யூடியூப் மூலிமா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இது மூலிமா இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாத்தா நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து எந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான வாழ்க்கை முறை ஏற்படும், நம்மளுடைய உணவு முறைகள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய ஹெல்த்தில் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல் கல்வின்னு சொல்கிறத விட அந்த சுற்றுச்சூழல் கல்வியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன, நிறைய பேர்த்துக்கு அது தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா என்ன, அதை பற்றிய விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறது, எந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தா மாணவர்கள் மத்தியிலையும் சரி சமூகத்திலையும் சரி விழிப்புணர்வு ஏற்படும். அவங்க அதைய வச்சு அவங்களுடைய அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறனால இல்லை, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா நம்ம ஈடுபடும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லபடியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இது மூலிமா நம்மளை ஏற்படுத்தலாம். மாணவர்கள் மத்தியிலையும் சரி சமுதாய மத்தியிலையும் சரி. கிராமப்புறங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், மாநகராட்சியில் வந்து தண்ணி கட்டணும்,
சொத்து வரி கட்டணும் அப்படின்னா வந்து வண்டியில் மைக் வச்சு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் கூட விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தலாம். பொதுமக்கள் மத்தியில் வந்து இயற்கையை பாதுகாத்துக்குங்க, இயற்கையை நீங்கள் வந்து பாதுகாக்கல அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், உங்களுடைய உடல்நிலையும் பேணி பாதுகாக்கப்படாமல் போயிடும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாட புத்தகங்கள், சமூக ஊடகங்கள், டிராமாக்கள் மூலிமா, செய்தித்தாள்களில் வந்து சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூம்மா.